வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ். நான் லியோவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கேன். ரொம்ப பாப்புலரான டெய்லி ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பற்றின ட்ராவல் vlog தாங்க இந்த வீடியோ. 16721 கோயம்புத்தூர் மதுரை இன்டர்சிட்டியில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து செக்கிங் முடிச்சுட்டு டிக்கெட்டுமே அங்கே எடுத்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் நம்ம வண்டி நிற்கிதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அப்படியே மெதுவாக இந்த சப்வேல போயிட்டு ரைட்டில் 5 and 6ன்னு போர்டு இருக்குது பாருங்கள். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு தாங்க போகிறோம். நம்மளோட இந்த வண்டி எவ்வளோ ரேக் ஷேர் பண்ணுதுன்றதை பாருங்கள். இதில் தான் நம்ம இன்றைக்கே ட்ராவல் பண்ண போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேருந்து இன்னும் நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. ஸோ க்ரௌடும் பெருசாக எதுவுமே ஏறவே இல்லை. இனிமேல் தான் படிப்படியாக ஏறுவாங்க. ஆல்ரெடி இந்த வண்டி கண்ணூர்லேருந்து வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ எந்த என்ஜினில் வந்திருக்கு, அடுத்து நமக்கு இங்கேருந்து மதுரைக்கு எந்த என்ஜினில் ஃபுல் பண்ண போகுதுன்றதை உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அரக்கோணம் டிவிஷனோட வேப் 4ங்க. இந்த என்ஜின் தான் நம்மளை இங்கேருந்து மதுரை வரைக்கும் புல் பண்ண போகுது. ஸோ இதுதான் நமக்கு 14வது பெட்டி, கடைசி பெட்டி, எஸ்எல்ஆர்டி லேடிஸ் பெட்டி. ஸோ இந்த கோச்சிலேருந்து 14 கோச்சஸ் இருக்குது. இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் உங்களுக்கு எஸ்எல்ஆர்டியும் லேடிஸும் இருக்குது. அந்த என்ஜின் அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறதுனால பொறுமையாக பண்ணுவாங்க. இந்த இன்டர்சிட்டியோட இன்டீரியர்ஸ் எப்படின்றத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா பேசஞ்சர் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி மிரர் இருக்குது, வாஷ் பேசின் வச்சுருக்காங்க, ஹோல்டர்ஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம் கூட நீட்டாக வச்சுருக்காங்க. ப்ராப்பரான வென்டிலேஷனில் ப்ராப்பராக நீட்டாக வாட்டருமே நல்லா ஃப்ளோவில் வந்துட்டுருக்குங்க. ஸோ டஸ்ட்பின் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா ரெஸ்ட் ரூம்ஸ்லேயும். செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் எவ்வளோ ஃப்ரீயாக, அது ஒரு மெயின் சிட்டியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிறதுக்கு இப்போதைக்கு இப்படி இருக்குங்க. முன்னாடியே வந்து சீட் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா க்ரௌட் ஏற உங்களுக்கு இடம் கிடைக்காதுங்க. சென்டராக இருக்கிற ஒரு பாக்ஸில் நான் ஏறிட்டேங்க. ஸோ இங்கே ஒரு எமர்ஜென்சி விண்டோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேங்க. நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இடம். இப்போ தான் எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து எல்லா கோச்சஸ்லையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் இது ஆக்சுவலி கண்ணூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் மதியானம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு இன்பிட்வீன் டைமில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த சீட்டில் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இன்ஜின் அங்கேருந்து முன்னாடி கொண்டு வந்து கப்புள் பண்ணிட்டாங்க. ஆன் டைம் கரெக்டாக 2:30க்கு நம்மளோட ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சுங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேருந்து. ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் மதுரை இன்டர்சிட்டியில் சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வெளியே மூவ் ஆன ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்குங்க. 2 வண்டி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ட்ராக்குக்கு தேவையான அந்த ஒரு டென்சிட்டி, டிஸ்டன்ஸு, அதோட வெயிட் தாங்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்ருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கிளம்பி டுவர்ட்ஸ் போத்தனூர் போயிட்டுருக்கோங்க. இந்த ஒரு கர்வ் ரொம்பவே ஃபேமஸான கர்வ். நிறைய பேருக்கு இங்கேருந்து போத்தனூர் வழியாக போகிறப்ப தெரியும். இந்த கர்வ் ஒரு அழகாக வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அப்படியே நல்லா பார்க்கலாங்க. ஒரு 1 minute ஹால்ட்டு தாங்க. கரெக்டாக 1 நிமிஷத்தில் 2:45 PM இங்கேருந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ போத்தனூரில் 1 நிமிஷம் தான் வண்டி நிற்கிது. அதே சமயம் ஏர்லியாக வந்துட்டாங்கன்னா போத்தனூரில் அதுக்கேற்ற மாதிரி நின்றுட்டு 2:45க்கு எடுப்பாங்க. போத்தனூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டுங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற வெரி ஃபியூ ஜங்ஷன்ஸில் போத்தனூர் ஜங்ஷனும் ஒன்று. அங்கேருந்து 3 காரிடாரை பிரியுங்க. அதாவது பாலக்காடு லைனில் போகும், மதுரைக்கு பிரியும்,
ப்ளஸ் கோயம்புத்தூர் நார்த்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க. அண்ட் அதை சுற்றி இருக்கிற இந்த க்ரீனரிஸுங்க, நிறைய பச்சை பசேர்னு நிறைய தென்னந்தோப்பு, சூப்பர் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ புல்வெளி, செடி, ஈவன் மலைகள் கூட பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள், பாறைகள் கூட இருக்குது. அப்படி ஒரு அழகான இடங்க இந்த இடம். இதுக்கு அடுத்து வரப்போகிற பொள்ளாச்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய தென்னந்தோப்புலாம் இருக்குங்க. இதோட அழகே வந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலையோ நீங்கள் போகும்போது இவ்வளோ பச்சை பசேர்னு அருமையான இந்த காற்று வந்து மூஞ்சியில் பட அதோட சந்தோஷத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தாங்க உணர முடியும். அடுத்ததாக நம்மளுடைய 2வது ஸ்டாப்பான கிணத்துக்கடவுங்க. வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி உள்ள ஒரு பகுதிங்க. அதே சமயம் இங்கே நிறைய உங்களுக்கு பனைமரங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுமே இந்த இடம். இதுக்கு அடுத்து வரப்போகிற பொள்ளாச்சியிலலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் நிறைய தமிழ் சினிமாவில் இங்கெல்லாம் சுற்றி எடுத்திருக்காங்க. கிணத்துக்கடவு ஸ்டேஷன் தாண்டின உடனே ரைட் சைடில் இந்த மலை மேலே இருக்கிற ஒரு அழகான முருகன் கோயிலை பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த முருகன் கோயில் என்ன பேர், என்ன இடம்ன்றது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்த பாருங்கள், இந்த விஷுவல்ஸை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பொள்ளாச்சி ஸ்டேஷன்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. பொள்ளாச்சியிலேருந்து அந்த பக்கம் ஒரு ட்ராக் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ட்ராக் வந்து டுவர்ட்ஸ் பாலக்காடு போகிற ட்ராக்குங்க. இது வந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலக்காடுக்கு போகிற ட்ராக். பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டு தான். இங்கே உங்களுக்கு நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ க்ரௌடுமே வந்து இவ்வளோ நேரம் பொள்ளாச்சி வரைக்குமே க்ரௌட் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பெட்டிலையுமே வந்து நல்ல ஒரு டீசெண்டான க்ரௌடு ஏறி இருக்காங்க. ஸோ அடித்து பிடிச்சி ஏறி உட்காந்துருக்காங்க. ஸோ இனி போக போக அடுத்தடுத்து பழனி, ஒட்டஞ்சத்திரம் இங்கெல்லாம் எப்படி க்ரௌடு ஏறுதுன்றதையும் பார்க்கணும். டூ மினிட்ஸ் டிலேயில் கோமங்கலம் வந்திருக்கோங்க. இது ஒரு சைலண்ட்டான ஸ்டேஷனாக தாங்க இருக்குது. சுற்றி உங்களுக்கு எல்லா பக்கமும் விண்மில்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த செட்டப் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உடுமலைப்பேட்டையும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸுங்க. ஸோ இந்த இடம் ஒரு மெயின் ஹப்பாக இருக்குங்க. நிறையா இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும், இங்கேருந்து ரோட்ஸ் தனித்தனியாக வேறு ஊர்களுக்கு பிரிகிறதுமே இந்த ஸ்பாட் ஒரு மெயின் ஸ்பாட்டாக தாங்க இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான திருமூர்த்தி ஹில்ஸுமே இங்கே உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது. அண்ட் விண்மில் செட்டப்பும் இங்கே சுற்றி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்த லைனில் போத்தனூர் திண்டுக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி லெவல் கிராசிங்ஸ் இருக்குங்க. நிறைய ரயில்வே கேட்ஸ் இருக்கும், நிறைய கிராசிங்ஸ் இருக்கும். அடுத்ததாக சூப்பரான சீனிக் வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு புஷ்பத்தூர் ரீச் ஆகிருக்கோங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போ இந்த வழியாக க்ராஸ் ஆனாலும் சரி, இந்த ஊரை கேள்விப்பட்டாலும் சரி, ஜெயம் படத்தில் ஜெயம் ரவியும் சதாவும் வந்து புஷ்பத்தூரில் தான் ட்ரெயின் வந்து ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ அந்த மூவி தாங்க எனக்கு எப்போவுமே ஸ்ட்ரைக் ஆகும் இந்த ஊரை பார்த்தாலே இல்லை கேள்விப்பட்டாலும்.
இந்த ஸ்பாட் என்னன்றது தெரியுதாங்க? இது தெரியாமல் இருக்க முடியுமா? பழனி முருகன் மலை தாங்க. ஸோ பழனி மலை முருகனை இங்கேருந்தே தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பர் வியூ கிடச்சிதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பழனி வரவங்க முக்கால்வாசி பேர் இந்த ட்ரெயின் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மதியம் அவங்க கிளம்பி கரெக்டாக சாயந்தரம் இங்கே வந்து கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும். இங்கேருந்து மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நைட் இங்கேருந்து கிளம்புற மாதிரியான ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல டீபோர்ட் பண்ணுவாங்க. ஸ்பீடு நல்லா 100க்கு மேலே மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக அப்படியே நேராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் 80s அண்ட் 90ஸ்ல இருந்தது இப்போ 100க்கு மேலே போயிட்டுருக்குங்க. டைம் கரெக்டாக 5 o'clock ஆகி 5 minutes ஆச்சுங்க. சத்திரப்பட்டி ரீச் ஆகிட்டோம். இது ஒரு ஸ்மால் வில்லேஜ் தாங்க. இங்கேருந்து கொண்டாரங்கி ஹில்ஸ் போகிறதுக்கு ரொம்ப பக்கங்க. சத்திரப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பான ஒட்டன்சத்திரம் ரீச் ஆகிட்டோங்க. இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜர் டவுன்ஸில் இதுவும் ஒன்றுங்க. இங்கேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் மற்ற ஸ்டேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவர்னு நிறைய இங்கே வெஜிடபிள்ஸ் நிறைய சாகுபடி பண்ணி நிறைய ஊர்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. டைம் கரெக்டாக 5:35 ஆகுதுங்க. அக்கரைப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வண்டி இப்போ நின்றுருக்கு. ஆப்போசிட்டில் தெரிகிற ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போகிற அம்ரிதா எக்ஸ்பிரஸுங்க. ஸோ அதுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. பட் ஆனால் சிக்னலுக்காக நிப்பாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கான ஃபேர் என்னன்றதை பார்த்துடலாங்க. நான் இப்போ இந்த வண்டியில் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் 90 rupees கொடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வண்டி ஃபுல்லாக அன்ரிசர்வ்டுன்றதுனால 90 rupees தான் இங்கேருந்து எண்ட் டு எண்ட் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வேறு சில வண்டிலாம் இருக்குங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிற வண்டி, கோயம்புத்தூர்லேருந்து நார்கல் வரைக்கும் போகிற வண்டி, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 125 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே கம்மியான விலை சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மதுரை இன்டர்சிட்டி வண்டி தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ புழுதியை கிளப்பிட்டு எப்படி ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு. திண்டுக்கல் கிட்ட நெருங்கிட்டோங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் மெதுவாக வண்டி போயிட்டுருக்கு. இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ட்ராக் தெரியும். நடுவில் ஒன்று இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த 3 ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வர ட்ராக்குங்க. நடுவில் இருக்க ட்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுமுடி போகிற ட்ராக்கு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு திருச்சி போகிற ட்ராக்குங்க. ஸோ 3 விதமான ட்ராக் திண்டுக்கல்ல இருந்து அப்படியே பிரியுங்க. ஃபைவ் 47க்கு கரெக்டாக திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோங்க. இது ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்பாட்ஸ். திண்டுக்கல் தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது இந்த ஜங்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மேஜர் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுற இடங்க. ஆப்போசிட்டில் நிற்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போகிற வண்டிங்க. ஸோ திருச்செந்தூர்லேருந்து இப்போ திண்டுக்கல் வழியாக பாலக்காடுக்கு போயிட்டுருக்கு. இந்த வண்டியோட ரேட் ஷேரிங் பற்றி பார்த்துடலாங்க. கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட்டு வரும். கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு இன்டர்சிட்டியாக வரும். மதுரையிலேருந்து அடுத்து போடிநாயக்கனூருக்கு போவோம். ரிட்டன் போடிநாயக்கனூர் டு மதுரை, மதுரை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு கண்ணூர். இந்த சைக்கிளில் தாங்க இந்த எக்ஸ்பிரஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த வண்டிக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது நேராக ஸ்டேஷனில் வந்து எடுக்கலாம் ஒரு ஆப்ஷனுங்க. இன்னொன்று யூடிஎஸ் ஆப் இருக்குங்க. யூடிஎஸ் ஆப்பில் இந்த வண்டிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்றதை பார்த்துட்டு கரெக்டாக அதில் புக் பண்ணி எடுங்க. இதுவே கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வேறு வண்டியில் வரீங்கன்னா அந்த வண்டிக்கு எவ்வளோ ஆகுதுன்றதையும் பாருங்கள். 90 ருபீஸ்க்கான டிக்கெட் எடுத்துகிட்டு வேறு வண்டியில் ஏறி அது ஒரு சில சிக்கல்கள் ஆயிரும். அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு எப்போவுமே டிக்கெட் போடுங்க யூடிஎஸ் ஆப்பில் போடும்போது. அப்படி இல்லை நேரில் தான் போய் எடுக்கிறேன் எனக்கு அதே வசதியாக இருக்குன்றப்ப எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் நேரில் போய் கவுண்டரில் எடுத்துக்கலாம். இந்த இன்டர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 கோச்சஸ் இருக்குங்க. 12 ஜென்ரல் கோச்சஸும் 2 எஸ்எல்ஆர்டி கோச்சஸும் இருக்குங்க. மதுரை கிட்ட வந்துட்டோங்க. வைகை நதிக்கு வெளியே சிக்னல் போட்டு வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வைகையில் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் மட்டும் கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸில் தண்ணி ஓடிட்டுருக்குங்க. மற்றபடி ஃபுல்லாக பிரிட்ஜு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த லெஃப்ட் சைடில் மட்டும் அதோ அந்த லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், அதில் மட்டும் டீசெண்டான ஃப்ளோவில் தண்ணி போயிட்டுருக்குங்க. ஃபைனலி 7:30க்கு முன்னாடியே மதுரை ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டாக சொன்னபடி 5 ஹவர்ஸில் வண்டி வந்து மதுரை ரீச் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் சிக்னல் வேறு போட்டிருந்தாங்க. மதுரையில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 or 6 தாங்க அடிக்கடி வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ 5 or 6 இன்டர்சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து வரது நிப்பாட்டிட்டு இங்கேருந்து அடுத்து போடி நாயக்கனூருக்கு மறுநாள் எடுப்பாங்க. ஸோ கைஸ், நம்மளோட இந்த கோயம்புத்தூர் டு மதுரை இன்டர்சிட்டி ஜேர்னி சூப்பராக முடிவுக்கு வந்துருச்சுங்க. எல்லாருமே இறங்கிட்டாங்க. நம்மளும் மதுரை பிளாட்ஃபார்மில் மதுரை மண்ணில் நம்ம ஊரில் இறங்க போகிறோங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 நம்ம வண்டி வந்திருக்குங்க. ஸோ இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்த இந்த வண்டி இந்த 6th பிளாட்ஃபார்மில் அப்படியே ஹால்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து போடி நாயக்கனூருக்கு மதுரை டு போடி நாயக்கனூர் பேசஞ்சர் ட்ரெயினாக இந்த வண்டி ஓடுங்க. ஸோ இந்த செயினில் தான் ஆல்ரெடி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் ஏற்கனவே போடி நாயக்கனூர் மதுரை வ்ளாக் போடுறப்பே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள். போடி டு மதுரை, மதுரை டு கோயம்புத்தூர், அப்புறம் கண்ணூர், அப்புறம் மங்களூர், இந்த மாதிரி தான் பேசஞ்சராக இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த வண்டி காலையில் 7 மணிக்கு போடி நாயக்கனூர் போவோங்க. நல்ல டீசெண்டான க்ரௌடு தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ரெகுலராக இந்த மாதிரி டீசெண்டான க்ரௌடு ஜாம் பேக்டாக வந்துட்டு தாங்க இருக்குது. அதனால தான் இந்த வண்டி நல்ல பேட்டர்னேஜ் அண்ட் நல்ல யூசேஜ்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளோட இந்த கோயம்புத்தூர் டு மதுரை இன்டர்சிட்டி ஜேர்னி சூப்பராக முடிவுக்கு வந்துருச்சுங்க. இங்கே மேலே இந்த பிரிட்ஜ் வழியா ஏறி ஃப்ரண்ட்டில் கீழே அதோ கிளாக் ரூம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. அங்கே போய் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே ரிட்டையரிங் ரூம்ஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே மதுரையில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட்டில் நல்ல பக்காவான ஒரு ஜங்ஷன் லுக்கில் கொண்டு வர போகிறாங்க. நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க ஏதாவது ஒரு வீடியோ யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இது தாங்க இப்போதைக்கு இருக்கிற டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே தான் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. அப்படியே இந்த என்ட்ரன்ஸில் நம்ம வெளியே போய் பஸ் ஏறி நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கூடி சீக்கிரமே சூப்பரான ஒரு பொலிவோடு வந்துடுன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.